விரும்பப்படுறேன். வாட் ஆர்சிஎம், ஒய் ஆர்சிஎம், வாட் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் இன் ஆர்சிஎம். அதில் முதல்ல ரெண்டு நான் சொல்லிடுறேன். இந்த வாட் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் இன் ஆர்சிஎம்ன்றவர் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு எவ்வளோ மாதம், அதாவது பெனிஃபிட்ஸ்னால் நமக்கு எவ்வளோ நம்மளுடைய இன்சென்டிவ். இது வந்து கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள முதல்ல வந்து ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு நீங்கள் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பில்வரா ஷூட்டிங்னு வேட போட்டு அந்த கம்பெனி தான். அவங்க வந்து அவங்களோட இது வந்து ஃபுல்லாக வந்து கிளாத்து தான். அதாவது விமல், டிக்ஜான், குவாலியர், ரேமான்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இதே ஆர்டர் ஒரு 10,000 மீட்டர் 20,000 மீட்டர் ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட மிஷின் இருக்குது. துணி வந்து அந்த அவங்களுடைய குவாலிட்டியில் மெஞ்சு கொடுப்பாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இவங்க கொடுக்குறது 300 350 மீட்ரு. ஆனால் அவங்க விற்கிறது above 1000, 800, 1000, 1000 கூட அந்த மாதிரி ரேட்டில் விற்பாங்க. ஸோ கம்பெனி என்ன நினச்சாங்கன்னா நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். ஆனால் இன்னொருத்தர் அவங்க மிஷின் ஃபேக்ட்ரி கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா நம்மக்கிட்ட வாங்கி ஒரு அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க. இதையே வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போகக்கூடாது. அதாவது பெனிஃபிட்டட் யாரும் இல்லை. ஒன்று கம்பெனி வந்து அவங்க ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறாங்க, ஆனால் அந்த வாங்கி விற்கிறான் பாருங்க அவன் வந்து மோர் பெனிஃபிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க 2000 இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் எல்லாமே வந்து இந்த டைரக்ட் செல்லிங்லாம் நேர்முக விற்பனை நிலையம். வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா ஒரு பொருள் தயாரித்து நம்ம உடனே வாங்க முடியாது. சிஎன்எஃப், ஹோல்சேலரு, டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலரு, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கடைசியில் நம்ம கைக்கு வரும். இது அப்படி இல்லை. கம்பெனி விட்டால் குடோன் விட்டால் இங்கே வந்துடும். ஸோ அது டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்ஸு. அதனால் என்ன ஆகும்னா இங்கே கலப்படம் வராது, டூப்ளிகேட் வராது. கம்பெனி வந்து ராஜஸ்தான் பில்வாராவில் 550 ஏக்கர்ஸ், கம்பெனியோட இடம் வந்து 550 ஏக்கரால் மோர் தென் 10,000 crores ஆஃப் ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இது ஃபேக்ட்ரி பில்டிங் எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். அது இல்லாமல் ஆஸ் பர் ஜிஎஸ்டி பிரகாரம் நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுது. இந்தியாவில் டாப் 5 இருக்கிறாங்க. அதனால் நல்லா ஒர்க் பண்ணலாம். ரெண்டாவது ஒய் ஆர்சிஎம். நம்ம ஏன் ஆர்சிஎம் எடுக்கணும்? ஆர்சிஎம் எடுக்கணும்னா இப்போ எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டில், ஏன்னா நீங்கள் கிளாஸ் 2 ஆஃபீஸர் நான், அப்போ வந்து டென்ஷன் ஜாஸ்தி. ஐ ஹவ் டு ஆன்சர் ஃபார் ஆல், நாட் ஈவன் பப்ளிக். எம்எல்ஏ வருவான், எம்பி வருவான், கவுன்சிலர் வருவான், ஈவன் எங்கிட்ட செக்ரட்டரி கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருந்தது. அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, நாட் அதை. கார்பரேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ, ஹெல்த்து, ரோட்ஸு, டவுன் பிளான் நிறைய இருக்குது. அதில் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட்டிங் ஒன்லி எங்களுக்கு. அது இல்லாமல் அது பில்டிங்ஸ் உள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். நிறைய பிரச்சனை, ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனை தான் ஜாஸ்தி. பில்டிங் பிரச்சனைலாம் நிறைய வராது. அங்கே லைட் இல்லை, இங்கே லைட் இல்லை, பிரச்சனை நிறைய. அந்த மாதிரி டென்ஷன் என்ன ஆகும்னா சுகர் 385 400 தாண்டலை, பிபி. ரிட்டையர் ஆகி 5 மாதத்தில் குளுக்கோமா வந்துடுச்சு. அது வந்ததே தெரியாது. பின்ன ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, இந்த ப்ராஸ்டேட்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு. இந்த பெண்களுக்கு எப்படி இந்த கர்ப்பப்பையோ ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் இருக்கும், அது வந்துடுச்சு. கொலஸ்ட்ரால் வந்துடுச்சு, இவ்வளோவும் வந்துடுச்சு. ஏதோ பை சான்ஸ் வந்து நம்ம ரவி சாரை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நாங்கள் ஒரு இதில், ஏன்னா உங்களுக்கு தெரியும் கார்பரேஷனில் எப்படி இருக்கும், உட்கார விடுவாங்களா. மார்னிங் 8 o'clock நான் வெளியே போயிடணும், வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஏன்னா அப்போ தான் எல்லோரும் ஃபோன் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ தான் வண்டி கொடுத்துருவாங்க, அப்போ வண்டி கொடுக்கல. ஆனால் பைக்கு, பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து எல்லோரும் கார் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஸ்டேஜில், அப்போ கொடுக்கல. கரெக்டாக 7:45 7:50 வரைக்கும் பார்ப்பாங்க. 8 மணிக்கு உடனே எல்லோரும் ஃபோன் கொடுத்துட்றாங்களே, ஃபோனை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உடனே மெசேஜ் வரும் எங்கே இருக்கேன்னு. ஒரே தொல்லை. அதனால் 8 மணிக்கு கிளம்பிடுறது, போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அப்போ வந்து நான் வந்து ராயபுரம் அந்த மூலகோத்திரம் தான் இன்சார்ஜ். நான் சரி அந்த மாதிரி டென்ஷனில் இருக்கும்போது இது மாதிரி ஆன உடனே ஒரு சார் வந்து என்ன சொன்னார், நீங்கள் வாங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அவர் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டார். நான் வந்து என்னுடைய பொசிஷன் வந்து இன்ஜினியரிங் சைடு. எனக்கு இந்த வந்து கிராசரிஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல், அப்புறம் இந்த சப்ளிமெண்ட் பற்றி நோ ஐடியா. எனக்கு அதை பற்றி தெரியாது. சொன்னேன், என்ன சார் நான் மளிகை சாமான் வைக்க சொல்கிறீங்களான்னு. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அவரும் 5-6 பேரை கூப்பிட்டுருப்பார். உங்களை குணவதி மேடம் ஃபஸ்ட்டாக கூப்பிட்டாங்களா? இல்லை 2-3 தடவை. இப்போ அப்படி எனக்கு டைம் கிடையாது சார். உங்களை எத்தனை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு? இல்லை போன வருஷம் கூப்பிட்டாரு, என்னால் வர முடியல. அப்புறம் சரி, எல்லோரும் அப்படி தான். ஏன்னா நம்ம வந்து இதில் வர வரைக்கும் இந்த கம்பெனியை பற்றி ப்ரொஃபைல் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தால் ஏன்னா முன்னாடியே வந்துருக்க மாட்டோமேன்ற ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தேன். ஒருத்தர் திருச்சியில் வந்து பேசினார், முகமது அஸ்கர்னு. நல்லா தான் பேசினார்.
அதாவது இது எப்படின்னா நாங்கள் பேசுறது வந்து சும்மா